Hi friends, welcome to our channel Listen Learn Excel. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா types of functions பார்த்தோம். அதாவது 1 to 1, many to 1, on to, into function பார்த்தோம். நீங்க அந்த क्वेश्चनக்கான சம்மை வந்து சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அது எப்படி பண்ணனும்ன்றதை நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது graphical representation, அதாவது graphical test. ஒரு ஃபங்க்ஷனா அது எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ன்றதை graphical method மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது. that is graphical method. இதுல 2 categories இருக்கு. horizontal line test, vertical line test. ரெண்டு டெஸ்டிங் இருக்கு. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா graphical method, that is எப்படி ஒரு கிராஃப் மூலயமா ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அது ஃபங்க்ஷனா இல்லையா இல்லை அது 1 to 1 ஃபங்க்ஷனா many to 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பேர் தான் என்னென்னா graphical method. ஓகேங்களா? இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று horizontal line test, இன்னொன்று vertical line test. இது வந்து ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. horizontal line test, vertical line test. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு என்னென்னு படிக்கணும். horizontal line test எதுக்கு? horizontal line test to check whether the function is 1 to 1 or many to 1 function. அதாவது horizontal line test வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 many to 1 கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 many to 1ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? horizontal line test. vertical line test எப்படி வச்சு அதனால் என்ன கண்டுபிடிக்கலாம்? to check whether the given graph is function or not. vertical line test எதுக்கு அப்படின்னா கொடுத்திருக்கிற கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் vertical line test. நல்லா புரிஞ்சுக்கோங்க. horizontal line test என்னது? to check whether the function is 1 to 1 many to 1 கண்டுபிடிக்கணும். vertical line test எதுக்குன்னா to check whether the given graph is ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் vertical line test. ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. horizontal line test எதுக்கு, என்ன பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? horizontal line test அதை நான் ஒரு சிம்பிளிஃபைடாக ஹெச்எல்டின்னு எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் கொடுக்குறேன். this is x, this is y. இப்போ இந்த கிராஃபை வச்சு நான் சொல்லணும் இது வந்து வாட் ஹெச்எல்டி வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? whether it is 1 to 1 many to 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா கொஷின்லேயே ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க horizontal line test. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கிராஃபை கட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு horizontal line ட்ரா பண்ண போகிறேன். அந்த கிராஃபை கட் பண்ணுற மாதிரி எங்கேனாலும், இங்கே ட்ரா பண்ணாதீங்க ஏன்னா இங்கே கர்வே இல்லை, அந்த கர்வை கட் பண்ணுற மாதிரி எங்கேனாலும் இங்கே ட்ரா பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணலாம், எங்கேனாலும் ஒரு லைனை ட்ரா பண்ணலாம். நான் இப்போ இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்படி கர்வை கட் பண்ணுற இடம் வந்து எந்தெந்த இடத்துல கட் பண்ணுது? 1 2. அதாவது நான் ட்ரா பண்ணுற horizontal லைன் எத்தனை பாயிண்ட்ஸில் கட் ஆகுது? இந்த கர்வில் எத்தனை பாயிண்ட்ஸில் கட் ஆகுது? 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகுது. அதாவது நம்ம ட்ரா பண்ணுற horizontal லைன் ஒரு கர்வில் ஒரு டைம் கட் பண்ணால் அது 1 to 1 ஃபங்க்ஷன், 2 டைம் கட் பண்ணால் அது மோர் தென் 1 டைம்ஸ் கட் பண்ணால் அது many to 1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? கட்ஸ் 1 டைம், அதாவது இன்டர்செக்ஷன் எப்போ 1 டைம் நடந்ததுன்னா அது 1 to 1. many மோர் தென் greater than 1 இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் greater than 1னா many to 1. புரியுதுங்களா? இதை ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம்? அப்படியே ஜஸ்ட் பிளைண்டாக இப்படி சொல்லிட்டாங்க, ஓகே கட் ஆகிறத பார்த்து எழுதலாம் அப்படின்னு கிடையாது. இது ஏன் அப்படி வந்துச்சு? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நல்லா பாருங்கள்.
நான் இதோட இன்புட் 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு இன்புட் வேல்யூ இருக்குது 1. எக்ஸுன்றது இன்புட்னு உங்களுக்கு தெரியும், ஒய்ன்றது அவுட்புட்டுன்னு தெரியும். 1ன்றதுக்கு இதை நான் வந்து ஒரு 2ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு மேப்பிங்காக எழுத போகிறேன். கோஆர்டினேட்ஸாக எழுதுங்க. 1க்கு எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 2, -1க்கு என்ன வந்திருக்கு அதே 2 தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் கிராஃப் ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணேன்னா இன்புட் எனக்கு 1 -1, அவுட்புட் பாருங்கள் 2 மட்டும்தான். இப்போ நான் இதை மேப் பண்ணேன்னா எனக்கு எப்படி வருது many to 1. புரியுதுங்களா? many to 1 மேப்பிங். புரியுதுங்களா? many to 1 மேப்பிங். அதுவே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிராஃபை வச்சு சொல்லுங்கள், இது 1 to 1 many to 1 சொல்லிட்டு என்ன வரும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே ட்ரா பண்ணலாம், எங்கேனாலும் ட்ரா பண்ணலாம். சரி, நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்போ ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். எனக்கு எத்தனை பாயிண்டில் இந்த ஹரிசாண்டல் லைன் டச் பண்ணுது? எந்த பாயிண்டில் டச் பண்ணுது? இந்த ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது. வேறு எங்கேயாவது டச் பண்ணுதா? கிடையாது. ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஹரிசாண்டல் லைன் டச் பண்ணுது. ஸோ இது என்னன்னு சொல்லலாம் 1 to 1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இந்த ஹாரிசாண்டல் லைன் ஒரே ஒரு டைம் தான் இந்த கர்வை டச் பண்ணுது. ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். நீங்கள் பார்க்கலாம், இந்த கிராஃபை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது 1ன்னும் போது எனக்கு 1 கிடைக்கும், 2ன்னும் போது 2 கிடைக்கும், 3ன்னும் போது 3 கிடைக்கும். தட் இஸ் a லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்ஸ் -1ன்னும் போது -1 கிடைக்கும், -2ன்னும் போது -2 கிடைக்கும், -3ன்னும் போது -3 கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் கோஆர்டினேட்ஸ் எழுதுனா என்ன வரும் 1, 1, 2, 2, 3, 3ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி போகுமா? அதுக்கு நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் 1, 2, 3. இங்கே நான் என்ன பண்ணுறேன் 1, 2, 3. இது கூட மேப்பிங், இது கூட மேப்பிங். இது எப்படி இருக்குது? ஒரு எலமெண்ட் இன் ஏ, ஒரு எலமெண்ட் இன் பி கூட. தட் இஸ் ஏ 1 ஹேஸ் இமேஜ் ஆஃப் 1, சாரி 2 ஹேஸ் இமேஜ் ஆஃப் 2, 3 ஹேஸ் இமேஜ் ஆஃப் 3. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் an 1 to 1 ஃபங்க்ஷன். அதை வச்சு தான் இந்த ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? வெரி 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 ஈஸி, சிம்பிள். ஆமாவா? புரிஞ்சுச்சா? எந்த கர்வ் கொடுத்தாலும் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அந்த கர்வில் ஒரு லைனை ஹாரிசாண்டலாக ஒரு லைனை ட்ரா பண்ணி அது ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் கூட இன்டர்செக்ஷன் ஆச்சுன்னா அது many to 1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்க்கலாம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இப்போ பாருங்கள், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் நான் இப்படி ஒரு கிராஃப் போடுறேன். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு இந்த கிராஃப் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா, இட் இஸ் அண்ட் வேலிட் ஃபங்க்ஷனாக இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அங்கே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்றதுனால நான் ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டு பார்த்தேன். இங்கே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னும் போது நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறேன். இந்த வெர்டிக்கலாக நான் லைன் போடும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் டச் ஆகுது பாருங்கள். இந்த பாயிண்டில் டச் ஆகுது, இந்த பாயிண்டில் டச் ஆகுது. அங்கே சொன்ன கண்டிஷன் தான், இன்டர்செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா தட் இஸ் இன்டர்செக்ஸ் அட் 1 பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். கிரேட்டர் தேன் ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் எனக்கு எத்தனை டைம் இன்டர்செக்ஷன் ஆகிருக்கு? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஆகிருக்கு.
ஆயிருக்குங்களா? ஸோ அதை நம்ம எப்படி நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுறோம்? இதை நான் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், இதோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட வேல்யூ -1. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து பிளாட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 இன்புட்டுக்கு ஐ எம் கெட்டிங் +1. இன்னொரு இடத்துல 2 இன்புட்டுக்கு ஐ எம் கெட்டிங் -1. ஆமாம் தானே? இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு நான் எழுதுகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் கோஆர்டினேட் எழுதுகிறேன். 2,1 2, -1. இப்போ இதை நான் பிளாட் பண்ணுறேன், ஆரோ டயக்ராம் போடுறேன். இன்புட் என்ன? 2 மட்டும், அவுட்புட் என்ன? 1 -1. ஓகேவா? ஸோ இது எப்படி கன்வர்ஜ் ஆகுது? 2லேருந்து எனக்கு 1 கிடைக்குது, 2லேருந்து எனக்கு -1 கிடைக்குது. நல்லா பாருங்கள், ரேஸ் என்ன ஆகுது? டைவர்ஜ் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன்னா எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆகிருக்கணும். மேப் ஆகிருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்கே 2ன்ற எலிமெண்ட்டுக்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 1ன்ற ஒரு இமேஜ் இருக்குது, -1ன்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிவன் கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ இது என்னது? இது வந்து எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிராஃபுக்கு பேர் என்னென்னா எலிப்ஸ். நம்ம செக் பண்ணி பார்த்தா எனக்கு 2 இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்குது. ஒரு வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணேன்னா எனக்கு 2 இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படி அரைவ் பண்ணுறோம் பாருங்கள். நார்மலாக பார்த்தாலும் தெரியும், இந்த கோஆர்டினேட்ஸ் எழுதி பார்த்தாலும் தெரியும், ஆரோ டயக்ராம் போட்டாலும் தெரியும். இதெல்லாம் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டேரெக்டாக ஒரு லைனை போட்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். These are shortcuts to identify whether the given function is and function or not. புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட், அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா? ஸோ நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறேன். எங்கே போடலாம்? எங்கேனாலும் போடலாம் வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் எத்தனை இடத்துல கட் பண்ணுது பாருங்கள்? ஒன்லி 1 பாயிண்டில் தான் கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் வாட்? இட் இஸ் அன் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன். தட் இஸ், எனக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன் டு ஒன்னா many to one. Periodic functions and trigonometric functions. என்னோட क्वेश्चन, நாங்கள் நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு சொல்லுங்கள், பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் 1 to 1 ஃபங்க்ஷனா many to 1 ஃபங்க்ஷனா? உங்களுக்கு தெரியும் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன? பீரியாடிக்னா என்ன? ரிப்பீட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். sin x, cos x அது எல்லாமே வந்து ரிப்பீட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அதே தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும். sin x, cos x அது எல்லாமே வந்து tan x, secant x எதுக்கானாலும் எல்லா டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு 1 to 1 அது many to 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. Thank you.